பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ராஜாக்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் ஆசாரியர் மேலும் வெளிப்பட்ட அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேகம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தமாக பரிசுத்த ஆவியானவர் சபையிலே அருள்மாரியாக பொழியப்படுகிறார். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாக வரமாக வெளிப்படும் போது அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை தான் பிசாசு கை வைக்கிறான். இன்றைக்கு தேவனற்ற வழியில, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் சத்ருவானவன் வாலிப பிள்ளைகளை தொடுகிறான். ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய நோக்கம் வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் பெற்ற அபிஷேகத்தை அவர்கள் இந்த நாட்களில் வெளிப்படுத்தும்படி ஆவியானவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் தான் இந்த கடைசி நாட்களிலே தேவனால பயன்படுத்தக்கூடிய வல்லமையான தீர்க்க தரிசிகள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய தீர்க்கமாக உங்களை கொண்டு கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் நாவை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன ஒரு அபிஷேகத்தை இந்த புதிய நாளிலே தந்தருள்வாராக. உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். தரிசனம் என்பது தேவனை குறித்த திட்டம். இந்த பூமியிலே எதுவாய் இருக்க வேண்டுமோ அதற்கான செயல்தாங்க தரிசனம். தொலைநோக்கு பார்வை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய சித்தாந்தம் தான் தரிசனம். வேதம் சொல்லியிருக்கிறது, இன்றைக்கு அவசர உலகத்துல, அதிவேக உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் வாலிபர்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். தரிசனம் பெற்ற வாலிபர்களாய் எழும்பும்படி உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, வர இருக்கக்கூடிய காலங்களிலே, இனி இருக்கக்கூடிய காலங்கள் கொடிய காலங்கள். அந்த காலங்களிலே தேவனுக்காக நிலைத்து நிற்க, தேவனின் வெளிப்பாட்டை பெறக்கூடிய தேவ ஜனங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் மூப்பர்களுக்கு சொப்பனங்கள் மூலம் பேசுகிறார். இந்த நாளிலே எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் வரும்போது ஆண்டவர் இன்றைக்கு தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனம் மூலம் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வெளிப்படும் போது தேவ ஆவியானுடைய வெளிப்பாடாய் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ள பெருகும்படி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. நல்ல பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே, யோவேல் தீர்க்க தரிசனம் மூலம் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல எங்கள் மூலம் வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற, அர்ப்பணிக்கிற யாவர் மேலும் உங்களுடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.